உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, இன்றைக்கி நம்ம எக் வடை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி உலக முட்டை தினம், அதாவது அக்டோபர் 9 உலக முட்டை தினம். அதனால் இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டில் 4 முட்டை எடுத்துக்கலாம். நம்ம 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டையை நல்லா துருவி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பல்லாரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதோட ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகப்பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேணான்னு நினச்சிங்கன்னா வேணாம். அடுத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட ஒரு முட்டையை நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அரை அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபுல் முட்டையும் சேர்க்க வேணாம், ஒரு அரை இது சேர்த்தா போதும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த பிசைஞ்சு வச்சுருக்கதை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருண்டையாக எடுத்து கையில் வச்சுட்டு நல்லா தட்டி ரவுண்ட் ஷேப் ஆக்கி வடை சைஸுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 4 முட்டையில் பண்ணும்போது நமக்கு 6லேருந்து 7 வடை வரை கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா 6 தான் இருக்கும். கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்தால் 7 வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். எனக்கு 6 வடை ரெடியாக இருக்குது. நான் கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சதில் இதை இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஹீட்டாக இருக்கக்கூடாது, அப்படின்னா இது கரிஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியமாக ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நம்ம மெதுவாக சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் சேர்க்க முடியலன்னா நீங்கள் 2 டைமாக கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா திருப்பி போடுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரே டைம்லேயே செட் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். அடுத்ததாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கம் திருப்பிட்டு அதுவும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு சைடிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை வெந்துடுச்சு. நல்லா வடை ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம்.
நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக எக் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.